வணக்கம் இருக்கட்டப்பா. இந்த தெய்வீகம் போன்ற திருச்சபை, இந்த திருச்சபை முன்பாக வருகிற நேரம் நான் யாரு, என்னுடைய பேர் என்ன, என் தாய் தந்தைகள் ஏதாகிலும் விளக்கமா சொல்லுங்க. அகடமான வார்த்தையை அறவே ஒழிக்கணும். ஒழிக்க தவறு என்ன உண்டானா என்ன செய்வேன்? என்னடா செய்வேன் சொல்லுங்க. நான் யார் என்பது விளக்கம். கேட்கும் கேள்விக்கு தக்க பதில். எக்கச்சக்கம் ஏடா கோடா அகடமான வார்த்தை அறவே வரக்கூடாது. மத்தாலக்காரர்கிட்ட வேணுமா திருத்தி பேசிருந்தா நான் உள்ளாந்து காதல் கேட்கலாம். ஆள் உண்டு யாருன்னு உனக்கு தெரியாது. பயமுறுத்துமாவா கம்பெனில நீ யாருனாலும் பகச்சிக்கலாம். அந்த ஆளுக்கு ஒரு ஆளை பகச்சிட்டுன்னு வச்சுக்கா, நீங்க எடுத்துட்டு போய் எங்க தள்ளுவாருன்னா அங்க தள்ளி போடுவாரு. உங்க ஆள் யாருன்னு தெரியல வேண்டாம். நல்லவட கடியாலாம் சொல்லாம போனா அவ்வளவுதானே பேசுற. கையை நீட்டி பேசுற கண்டாளி பையன எடா மேல கட்டா கையா. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு சொல்லு. பையன் இருக்குதுங்க. பையன் இருக்குது. திகில் இல்ல. ஆமாடா. ரெண்டுமே இருக்கணும். ஒண்ணு ஒண்ணு இருக்காதுன்னா நல்லா கதை. சோறு இருக்குது. குழம்பு கிணம் தானே? கிணம் தானே? அந்தாண்டியா போற? அந்தாண்டியா போற? ஏன் தாண்ட போற? யார் ஒண்ணு ஆளு தெரியல. நான் வராங்க அந்த சந்திர கூடத்தில் வந்த திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சம் என்பது எத்தனை தலைமுறை? 36 தலைமுறை. நின்று பேசக்கூடாது, கை கட்டி பேசுறான் வழி மகனே. போறாங்க முப்பத்தாறு தலைமுறை வாழையடிய வாழையாக நாங்கள் சந்திரகுல வம்சம் வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் இருந்தாலும் என்னுடைய பேரு அப்பா யாரு? சந்திர மகாராஜனுக்கும் கங்கா தேவிக்கும் பிறந்தவன் காங்கையன் என்று சொல்லக்கூடிய 886 ஆயுள் படைத்த பீஷ்மாச்சாரி என்னுடைய பேரு. என்ன பேரு? 8 ஆயுள் படைத்த 8 ஆயுள் என்னுடைய ஆயுட்காலம். உனக்கு நீ எத்தனை ஆயுள், உனக்கு எத்தனை வருஷம் நீ ஒரு மனுஷனா பிறந்தா இருப்ப? 100 வருஷம். உனக்கு 100 வருஷம், இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 100 வருஷம். எனக்கு அப்படி கிடையாது. 886 வருடம். 886. ஆமாடா, 886 வருஷம். அந்த 886 வருஷத்துல யம வந்து என்ன பிடிக்க முடியாது. நான் எப்ப யம என்ன என் உயிரை பிடின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த நேரம் பிடிக்கணும். அப்ப என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் கொடுத்து வராங்க. அப்படி சந்திர மகாராஜனுக்கும் கங்காதேவிக்கு பிறந்த காங்கையன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி
ஏன்டா எல்லாம் பேசுறாங்க? எல்லாம் பேசுறாங்க. நீ சொல்லி நிற்கிறாங்க, பேசி நிற்கிறாங்க. அவங்க ஊர் அவங்க எப்படின்னா பேசலாம். ஏண்டா அவங்க பேசிட்டோம். இருந்தாலும் காங்கையன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி என்று சொன்னேனே, முதலாக என் தாயான கங்காதேவிக்கு நான் எப்படி பிறந்தேன்? தந்தையாகிய சந்திர மகாராஜ சந்திரகுல வம்சத்திலே சந்திரகுல வம்சத்திலே பிறந்த தந்தையாகிய சந்திர மகாராஜன் அவனிபவனி என்று சொல்லக்கூடிய 56 நாள். ஏமா அடப்பு பண்ணி நம்ம அவங்க ஊர்ல நம்ம அவங்க பேசினா காசு இல்ல. நாம ராத்திரிக்கெல்லாம் பேசினாதான் நம்மளுக்கு காசு உண்டப்பா. காசுக்காக நம்ம பேசக்கூடாதுரா. அமைதியா பேசினாக்கலாம். அந்த பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அர்த்தம். அவங்க பேசுறவங்க கதை கேட்கறவங்க கிடையாது. கதை கேட்கறதுக்குன்றது முக்கால் வாங்குறாங்க. நாம என்ன சொல்றோங்களோ அதை கேட்கறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. ஏண்டா அப்படி பேசுறத பாக்குறதா அங்க வந்துக்கிறாங்க. அப்படி பேசுறத பாக்குறதா வந்துக்கிறாங்க. உண்மையாட்ட பப்பனி எத்தனையோ பப்பனி அவங்க பாத்து சொன்னானுங்க. பேசி கேட்கறவங்க அங்க உட்காந்துங்க பாரு. இவங்க மட்டும் தான் ஒன்னு ஆளுங்க. இன்னும் 1 மணி நேரமா இன்னும் 1/2 மணி நேரமா உங்க ஆளுங்க எல்லாம் போயிருவாங்க. பூரா போயிருவாங்க. 2 டிக்கெட் ஆனா எங்க என்ன கதையை கேட்கறது எங்க ஆளுங்க அப்படி கிடையாது. விடிகால 7 மணி கட்டிங்க எல்லாமே அமைதியா இருப்பாங்க. ஏண்டா இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க. முதலாக இந்த காங்கையன் சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி நான் எப்படி பிறந்தேன்? தந்தையாகிய சந்திர மகாராஜன் ஆண்டு கொண்டிருந்த நாடு மகாராஜர் போத்துறங்க. நல்லா இருக்கீங்களா? முதலாக நான் எப்படி பிறந்தேன்? தந்தையாகிய சந்திர மகாராஜன் ஆண்ட நாடு எது? அவனிபுவனி என்று சொல்லக்கூடிய 56 நாடு. 56 நாட்டுக்கு தலைநகர் என்று சொல்லக்கூடிய டெல்லி அஸ்னாபுர பட்டணம். அப்படி அஸ்னாபுர பட்டணத்தை தந்தையாகிய சந்திர மகாராஜன் ஆண்டு கொண்டிருக்க நேரம் தந்தையாகிய சந்திர மகாராஜன் வளர்ந்து வாலிபமாகி திருமண வயது அடைந்தாராம். அப்படி திருமண வயது அடைந்திருக்க நேரம் தந்தையாகிய சந்திர மகாராஜன் குடிப்படைகளின் குறைகளை தீர்ப்பதற்காக ஆரம்பிய மனத்திற்கு வேட்டையாட சென்றாராம். கானகத்துக்கு அப்படி வேட்டையாட சென்று இருக்க நேரம் வேட்டையாடி களைத்து நீர் அருந்துவதற்காக ஆற்றங்கரை ஓரத்திலே செல்கிற நேரம் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான பெண் குரல் சிரிக்கும் வாசம் கேட்டதா? பெண் குரல். ஆமாடா. அப்படி அந்த பெண் குரல் கேட்கிற திசையை பார்த்து தந்தையாகிய சந்திர மகாராஜன் நோக்கி பார்க்கிற நேரம் அப்படி எந்த திசையிலே அந்த ஒலி கேட்டது என்று அந்த திசையை நோக்கி பார்க்க நேரம் ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான பெண்ணானவள் நின்று கொண்டிருந்தாராம். அந்த பெண்ணை பார்த்த உடனே தந்தையாகிய சந்திர மகாராஜன் காதல் வலையிலே சிக்கிறாராம். அப்படி காதல் வலையிலே அகப்பட்ட தந்தையாகிய சந்திர மகாராஜன் அந்த பெண்ணிடத்திலே கேட்டாராம். ஆனால் பெண்ணே, நானும் அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அரசனுடைய பேரோ சந்திர மகாராஜன். இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே எனக்கு காதலாசை வந்துவிட்டது. உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு ஆசை. இருந்தாலும் நீ எந்த நாட்டை சேர்ந்தவளோ தெரியாது. என்னை திருமணம் செய்ய சம்மதமா என்று கேட்டாராம். அப்படி கேட்கிற நேரம் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அழகாக இருக்கக்கூடிய பெண்ணானவள் சொன்னாலாம். ஆனால் சுவாமி, அவனிபுவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசர் என்று சொல்கிறீர்கள். என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறீர்கள். என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லும் நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட்டாகணும். ஆமா, கட்டுப்பட்டாகணுங்க. ஆமா, இன்னைக்கு தாண்டா சூரிய அமைதியாக்குறான்பா. அந்த பெண்ணானவள் சொன்னாலாம், நான் உன்னை மணக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டாக வேண்டும் என்று அந்த பெண் கேட்கிற நேரம் தந்தையாகிய சந்திர மகாராஜன் நினைத்தாராம். இந்த பெண்ணானவள் என்னதான் வார்த்தை நம்மிடம் கேட்டு போறா அப்படி என்று நினைத்து, ஆனால் பெண்ணே, நீ எந்த வார்த்தை சொன்னாலும் நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் என்னை திருமணம் செய்தால் போதும் என்று சொல்ல அந்த பெண்ணானவள் சொல்கிறாளாம். ஆனால் சுவாமி, நாம் இருவரும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையிலே சுகட்சேமமாக இருக்கிற நேரம் நான் எந்த ஒரு தவறு செய்தாலும் ஏன்னு நீ என்ன கேட்க கூடாது. என்னது? எந்த தவறையாவது நான் செய்வேன் யான்னு கேட்டீங்கன்னா உன்னை அப்பவே விட்டு நான் பிரிஞ்சிருவேன் அப்படி என்று அந்த பெண்ணானவள் சொன்னாலாம்.
அந்த அழகிய ஆற்றங்கரை வாரத்திலே பெண்ணாக இருந்தவள் யாரு? என் தாயான கங்காதேவி. அப்படி என் தந்தையாகிய சந்தன மகாராஜனிடத்திலே தாயாகிய கங்காதேவி சொல்கிற நேரம் தந்தை நினைத்தாராம், என்னதுங்க, நம்மை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற நேரம் இந்த பெண்ணு நம்ம அறியாம என்னதான் தவறு செய்து விட போறா, பார்க்கலாமே அப்படி என்று. ஆனால் பெண்ணே, நீ சொல்கிற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன், என்ன திருமணம் செஞ்சா போதும். காரணம் என்ன? வாலிப வயசு, காமம் கண்ணை மறைத்ததா. இருவரும் திருமணம் முடித்து அஸ்தாபுரம் பட்டணத்துக்கு அழைத்து சென்று சுகச்சேமமாக இருக்கிற நேரம் தந்தையாய் தாயாகிய கங்காதேவி முதலாக கர்ப்பம் தரித்தாராம். கர்ப்பம் தரித்து 10 மாதம் கழித்த உடனே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா. அந்த பிறந்த ஆண் குழந்தையே தாயான கங்காதேவி கரத்திலே ஏந்தி கொண்டு கங்கையாத்திலே எரிந்தாளாம். கங்கையாத்துல ஆமாடா, பெத்த குழந்தைய ஆத்துல போட்டா. ஏற்கனவே தாயான கங்காதேவி தந்தை இடத்துல சொன்ன வார்த்தை என்ன? கணவன் மனைவி நாம சுகஜாமமாக இருக்கிற நேரம் எந்த தவறு நான் செய்வேன், யான்னு கேட்டீங்கன்னா நான் அப்பயும் உன்னை விட்டு போயிருவேன். அப்படி என்று பயந்த தந்தையான சந்தன மகாராஜா ஏன் பெற்ற குழந்தைய ஆத்திலே எரிகிறாய் என்று நம்ம கேட்டதே உண்டானால் கங்காதேவி நம்மை விட்டு பிரிந்து விடுவா. அது கேட்க கூடாது. என்ன வயசுக்கு ஒரு குழந்தை இல்ல இன்னொரு குழந்தை பெற்றலாமே அப்படி என்று பொறுமை காத்தாராம். அப்படியே 1, 2 என்று சொல்லக்கூடிய 7 குழந்தைகளை பெற்று 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 பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஆத்திலே எரிந்து கொண்டிருந்தாலும் யான்னு கேட்டப்பாடு கிடையாது. பிரிஞ்சிருவா. 8வது முறையாக தாயாகிய கங்காதேவி கர்ப்பமாக இருக்கிற நேரம் அஸ்தனாபுரம் மக்கள் வந்து தந்தையாகிய சந்தன மகாராஜிடத்திலே முறையிடுகிறாராம். ஆனால் அரசே, உன் மனைவியான கங்கையானவள் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிற நேரம் ஆற்றங்கரையிலே எரித்துக் கொண்டிருக்கிறார். நாளை உனக்கு பின்பு இந்த அவனிபுவனி 56 நாட்டை ஆள வேண்டும் என்றால் உனக்கு ஒரு வாரிசு வேணும். இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே மடிந்து கொண்டிருந்தால் நாளை உனக்கு பின்பு இந்த அரசாட்சி செய்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும். அதனால உன் மனைவி 8வது முறையாக கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அந்த 8வது குழந்தையாவது நீ கட்டாயம் காக்க வேண்டும் என்று அஸ்தனாபுரம் மக்கள் என் தந்தையிடத்திலே சொன்னாராம். ஆமாடா. அப்படி 8வது முறையாக கர்ப்பம் இருந்த என் தாயாகிய கங்காதேவி 10 மாதம் கழித்து அழகான ஆண் குழந்தை என்னை பெற்றெடுத்தாளாம். பெற்றெடுத்து உண்மைதாண்டா. 8வது குழந்தை பிறந்தவுடனே என்னையும் ஆற்றிலே எரிவதற்கு கங்கையாற்றுக்கு எடுத்து சென்றாளாம். அப்பொழுது தந்தையாகிய சந்திர மகாராஜன் என்ன செய்திருக்கிறார்? அடியே பெண்ணே கங்கா, ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க நீ ஆற்றிலே எரிந்து கொண்டிருக்கிறாயே, இந்த 7 குழந்தையை நான் பொறுத்து இந்த 8வது குழந்தையை நான் கட்டாயம் காத்தாக வேண்டும். இந்த 8வது குழந்தையை நான் ஆற்றிலே எரிய விடமாட்டேன் என்று தடுத்தாராம். தடுத்த உடனே தாயான கங்கையானவர் சொன்னாலாம், ஆனால் சுவாமி, உன்னை திருமணம் செய்யும் பொழுதே நான் என்ன சொன்னேன்? கணவன் மனைவி இருவருனை இன்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற எந்த தவறையாவது செய்வேன், யான்னு கேட்டேன் நான் அப்பயே போயிருவேன்னு சொன்னேன் தானே. 7 குழந்தைய நான் ஆத்துல போட்டேன், யான்னு நீ கேட்டுப்பாடு கிடையாது. 8வது குழந்தைய மட்டும் நீ கேட்கிற காரணம் என்ன? அதனால இக்கணமே உன்னை விட்டு நான் பிரிகிறேன் என்று என் தாயான கங்கையானவள் என் தந்தையை விட்டு பிரிந்தாலாம். பிரிகிற நேரம் என் தாயான கங்கையானவள் சொன்னாலாம், ஆனால் சுவாமி, ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தையை வளர்ந்து வாலிபமாக பக்குவமாக வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் தான் முடியும். ஒரு ஆண் மகன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் ஒரு குழந்தையை வளர்த்து அது பக்குவப்படுத்த முடியாது. அப்படி இருக்க இந்த 8வது பிறந்திருக்கக்கூடிய குழந்தைய வளர்த்து வாலிபமாக்கி தக்க பருவத்திலே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்னை எடுத்துக்கொண்டு என் தங்கையான கங்கையானவள் கங்கையாற்றிலே மறைந்தாளாம். கங்கையை பிரிந்த என் தந்தையான சந்திர மகாராஜா மனைவி பிரிந்த சோகத்திலே வாடி வதங்கிக் கொண்டிருந்தாராம். அப்படி இருக்கிற நேரம் எனக்கு பருவம் அடைந்தவுடனே சகல கலையும் என்னிட குருநாதராகிய பரசுராமர் இடத்திலே அனைத்து கலைகளையும் என் தாயான கங்கையானவள் கற்றுக் கொடுத்து மீண்டும் என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் இடத்திலே என்னை ஒப்படைத்தார். அப்படி நான் சீரும் சிறப்புடன் அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் மீண்டும் என் தந்தையான சந்திர மகாராஜன் வேட்டையாட கானகம் சென்றார். கானகம் சென்றவர் மீண்டும் அரண்மனைக்கு வருகிறார். வந்து கொண்டிருக்க நேரம் எங்க அப்பாவை பார்த்து நான் கேட்டேன்டா. ஆனால் அப்பா, கானகத்திற்கு வேட்டையாட செல்கிற நேரம் சேத்திலே இருக்கக்கூடிய செந்தாமரை போல் இருந்த முகம் இப்பொழுது மீண்டும் அரண்மனைக்கு வந்திருக்க நேரம் வாடி இருக்கக்கூடிய காரணம் என்னப்பா அப்படி என்று கேட்டேன். அப்படி கேட்கிற நேரம் தந்தையான சந்திர மகாராஜன் சொல்கிறார், ஆனால் கண்ணே பீஷ்மா, நானும் கானகத்திற்கு வேட்டையாட சென்று கொண்டிருக்கிற நேரம் ஆற்றங்கரை ஓரம் சென்று ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான பெண்ணானவள் ஓட ஓட்டி கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் அழகிலே மயங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று அந்த பெண்ணிடத்துல நான் கேட்டேன். அந்த பெண்ணு எங்க அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா கிட்டையும் போய் நான் கேட்டேன்.
அவங்க அப்பா என்ன சொன்னாரு? என்னதுங்க? ஆனால் சந்திர மகாராஜனே, உனக்கோ முதல் மனைவி கங்காதேவிக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை உள்ளது. நாளை மீண்டும் அஷ்டாபுரத்தை ஆள வேண்டும் என்றால் அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை தான் அரசாலும். என் மகளாகிய மச்சகாந்தியை கொடுத்ததே உண்டானால் என் பேர பிள்ளைக்கு அரசு பட்டம் கொடுக்க மாட்டேன். அதனால் என் மகளை கொடுக்க எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால தாண்டா நான் வாடி வதங்கிறேன் அப்படின்னு என் அப்பா என்னிடம் சொல்ல நான் என்ன செய்ய? ஆனால் அப்பா எந்த பெண்ணை கொடுக்க மறுத்தாரோ அவரிடத்திலே சென்று நான் உனக்கு பெண் பார்த்து வருகிறேன். எங்க அப்பாவுக்கே நான் பெண் பார்க்கட்டா? அப்பாவுக்கு நீ பொண்ணு பார்த்துங்க. அப்படி அந்த ஆற்றங்கரை வாரம் சென்று பார்க்கிற நேரம் மீனவ தலைவனிடத்திலே சென்று நான் கேட்டேன். ஆனால் சுவாமி, நானும் அவனிமபடி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய சந்திர மகாராஜனுடைய பிள்ளை, என்னுடைய பேரோ காங்கன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி. இருந்தாலும் என் தந்தையாகிய சந்திர மகாராஜனுக்கு உன் மகளாகிய மச்சேதந்தியை 2வது மனசு முடிக்க நீ சம்மதி கேட்டேன். அவரும் அதேதான் என்கிட்ட சொல்றாரு. ஏண்டா நாளைய தினம் என் மகளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு இந்த வாரிசு அரசு பட்டம் கொடுக்க மாட்டாங்க, முதல் ஆண் குழந்தை நீக்கிறிய அப்படி என்று மறுக்கிறார். நான் அந்த மீனவ தலைவனிடத்துல சொன்னேன். ஆனால் சுவாமி, நாளை நான் திருமணம் செய்து எனக்கு ஒரு குழந்தை வாரிசாக பிறந்தால் தானே தலைக்கட்ட வாரிசு போகும். என் தந்தைக்கு நீ பெண் கொடுக்க சம்மதமானால் அந்த திருமணத்தையே நான் வெறுக்கிறேன்னு என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் மறுமணம் செய்வதற்காக நான் திருமணத்தையே வெறுத்தவன். கல்யாணம் கிடையாதுடா, கல்யாணம் கிடையாது. காரணம் என்ன? என் தாத்தாவாகிய மீனவ தலைவன் இடத்துல நான் செஞ்ச சத்தியம் அப்படி. அப்படி என் தந்தையாகிய சந்தன மகாராஜனுக்கு 2வது மனம் முடித்து அப்படி சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் 2வது மனைவிக்கு பிறந்தவர்கள் யாரு? திருதராஷ்டிர மன்னன், பாண்டு மகாராஜன், விதுர பெருமா, மும்மூர்த்தி தேவர்களிலே 3 பிள்ளைகள் பிறந்தது. 3 பிள்ளைகள் இறந்திருக்கு நேரம் என் பெரிய மகனாகிய திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவர்கள் என் பேர பிள்ளை கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகளும் சரியாக 100 பேர். இளைய மகனாகிய பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரையும் இருந்து பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். விதுர பெருமானுக்கும் திருமணம் கிடையாது. எனக்கும் சந்திரகுல வம்சத்திலே பிறந்த எனக்கும் திருமணம் கிடையாது. விதுரனுக்கும் திருமணம் கிடையாது. இருந்து என் பேர பிள்ளையாகிய 105 பிள்ளைங்க. இந்த 105 பிள்ளைகளை அஷ்டாபுர வீதியில அழகாக விளையாடி கொண்டிருக்க நேரம் இந்த மாதிரி சின்ன பருவம் சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம்ம பேர பிள்ளைகளை 105 ராஜாக்களை இந்த உலகிலே யாரும் கொல்லவும் முடியக்கூடாது என்று முதலாக யாரை நான் குருநாதராக தேர்வு செய்தேன்? கிருபாச்சாரியரை தேர்வு செய்தேன். கிருபாச்சாரியர் இடத்திலே என் பேர பிள்ளைகள் 105 பேரும் சகல கலையும் கற்று உணர்ந்தா 105 பிள்ளைகளுக்கு ஒரு குருநாதர் போதாது என்று வில்லிலே சிறந்தவர், வில் பயிற்சியிலே சிறந்தவர் வில் குருவாகிய துரோணாச்சாரியை 2வது குருநாதராக நான் நியமனம் செஞ்சேன். இப்படி 2 குருநாதர்களோ இடத்துல என் பேர பிள்ளைகள் சகல கலைகளை கற்றுணர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றாரோ பேர பிள்ளையாகிய துரியோதனன் நயவஞ்சகன் நச்சுப்பாம்பு. காரணம் என்ன? சித்தப்பா பிள்ளையாகிய பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்காமலே வாழ்ந்து விடலாம் என்று ஒரு பொறாமை அவனுக்கு. நான் எத்தனையோ எடுத்து துரியன் சொல்லி என்னுடைய வார்த்தை அவன் செவி கேட்டதாக தெரியல. நான் என்ன சொன்னேன்? கண்ணே துரியோதனா, நீ பெரியப்பா பிள்ளை, பாண்டவர் 5 ராஜாக்களும் சித்தப்பா பிள்ளைங்க. சித்தப்பா பிள்ளைக்கு பெரியப்பா பிள்ளைக்கு எதுக்குடா சண்டை? நம்முடைய சந்திரகுல வம்சத்திலே நீங்களே முட்டி மோதினா உலகம் நம்மளை கேவலப்படுத்தும். வேண்டாடா என்று சொன்ன என்னுடைய வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுக்க கிடையாது. அப்படி பாண்டவர்களை எத்தனையோ வஞ்சகம் செஞ்சான் துரியோதனன். கடைசியாக என்ன செய்தான்? சூதினால் பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆனச்சேனை பண்டு பண்டார உப்பு சட்டி வரவோடு அனைத்தும் பறித்த துரியோதனன் பாண்டவர்கள் மனத்திலே 12 ஓராண்டு 5வது மாதம் 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவதாக கட்டளையிட்ட துரியோதனன் கட்டளைக்கு கட்டுப்பட்ட பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு வனத்திலே 12 வருஷம் வனவாசம். இப்பொழுது பாண்டவர்கள் 5வது மாசத்துல இருக்கிறாங்க. பேர பிள்ளையாகிய பாண்டவர்கள் நாட்டிலே இருந்து சீரு சிறப்போடு இருக்கக்கூடியவங்க. காட்டிலே காய்கனிகளை உண்டு பஞ்சத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னதான் நான் பலசாலியா இருந்தாலும் பாதியான துரியோதனன் என்னுடைய வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட்டதா கிடையாது. இருந்தாலும் என்னைக்கும் கிடையாது. இன்றைய தினத்திலே பேர பிள்ளையாகிய துரியோதனன் தாத்தாவா பீஷ்மர் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நான் வந்திருப்பதாக சொல்றான்.
துரியோதனா வேற பிள்ளையே துரியோதனா தாத்தா திருவடி உட்கார கபலாரத்தை அநேக வந்தனம் தாத்தா துரியோதனா அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய துரியோதனா இருந்தாலும் தாத்தாவாகி பீஷ்மருடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய் எப்பா என்றென்றும் உன் எண்ணம் போல் வாழ்வாய் என ஆசீர்வாதம்டா தாத்தா அண்ணே துரியோதனா தாத்தா தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி ராஜபேட்டைக்கு வர வேண்டும் என்று மந்திரியை விடுத்து அழைத்திருக்கிறாயே அழைத்த சமாச்சாரம் என்னப்பா அதோ உன்னாலே இந்த பேத்துல மந்திரி பிரதகாமியா விட்டு இந்த ராஜாபேட்டைக்கு வர வைத்தாயே தாத்தா என்னடா காரணம் தெரியாது உண்மைதான் அதான் நான் செத்து போயிடலானே தாத்தா அவனி புவனி 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பேரப்பள்ளியாகிய துரியோதன் நீ ஏண்டா சாவணும் நமக்கு என்ன குறை நான் இந்து என்ன பலனு ஏண்டா யோகியா தாத்தா துரியோதனா பங்காளிங்க பூரா செத்து போயிட்டாங்க பங்காளிங்க போன பேடி எனக்கு மட்டும் என்ன தாத்தா வேலை துரியோதனா சுத்தி வளைச்சு பேசக்கூடாது கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதன ஆதிகளோ நீங்க சரியாக 100 பேரு உனக்கு பங்காளிகளாக இருக்கக்கூடிய பேரப்பிள்ளையாகிய பஞ்ச பாண்டவர்கள் ஐவராஜாக்க நம்ம 2 ஆளுங்க தான் பங்காளிங்க இந்த பங்காளின்ற எந்தரா பங்காளியும் யாரா சத்தா என்னடா பாண்டவர் 8வது இடத்தில் கட்டாயமா மாண்டுட்டாராம் அதுக்கு காரியம் என்னைக்கு வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அடே துரியோதனா நயவஞ்சகன் நச்சிப்பாம்பு பாண்டவர் ஐவராஜாக்களும் 8வது எரிவனத்திலே மடிந்து விட்டார் என்று சொல்றேன் உன் வாயில அடிக்கடா புழுவுலும் பஞ்ச பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் உத்தமர்கள் அவர்களுக்கு சாவு என்பது கிடையாது இப்படி பாண்டவர் மடிந்தார் என்ற வார்த்தையை சொல்றேன் இந்த வார்த்தை உனக்கு யாரு சொன்னது பாண்டவரும் மடிஞ்சார் என்ற வார்த்தையை உனக்கு யார் சொன்னது துரியோதனா உன்னிடத்துல எனக்கு பேச்சு கிடையாது அந்த ஜகனி இடத்துல சில வார்த்தை பேசணும் அடியா ஜகனி நாசமா போக வணக்கம் வணக்கம் தாத்தா போடா பஞ்ச பாண்டவர் ஐவராஜா என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் 8வது எரிவனத்திலே கட்டாயம் மடிந்து விட்டார் என்று சொன்னியாமே அடியே நாசமா போனவனே என் மகனாகிய பாண்டு மகாராஜன் கர்ம காரியத்துக்கு வந்தவன் சமைஞ்சு விட்டு சோறு தின்னுபிட்டு இங்கே சாஸ்பதமா நின்று போயிட்டான் நாசமா போக பாடலியா உள்ளதான் சொன்ன இப்படி பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் எரிவனத்திலே மடிந்து விட்டார் என்று என் பேரனாகிய துரியன் இடத்திலே சொன்னலாமா சொன்னேமே நல்லராஜா காணி இந்த சந்திரகுல வம்சத்தையே வேரோடு கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி இருக்கக்கூடிய அஷ்டமான் சனி இந்த சனியின் வார்த்தையை கேட்டு இந்த சனி குடிச்சவரா போகுது இந்த சனி வார்த்தையை கேட்டு இந்த சனி குடிச்சவரா போகுது மடிய கூடியவர்கள் பாண்டவர் கிடையாது 3 அத்த பிள்ளைகளாக கௌரவரையே மடியக்கூடியவர்கள் அப்படியா இப்படி பாண்டவர் ஐவராஜாக்களும் அடிந்தார் என்று சொன்னாமே பாண்டவர் ஐவரும் அடிந்ததை நீ பாத்தியா இல்ல மாம மச்சன முறைக்கு ஒரு கோடி தான் போட்டியா வச்சுடா நீ சொல்ற
மனுஷனுக்கு ஒரு சொல்லு. எதுக்கு தாண்டா ஒரு மனுஷனை பேசுறவன கம்மிரு 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 தாத்தா ஒரு ராணுவ உட்காந்துங்கிறாங்க எல்லாருமே பேசாத பேசாதுன்னு எத்தனை நாள் பண்ணாங்க நடக்குது. துரியோதன பாண்டவரை காடலனுக்கு என்ன கட்டளை இட்டார்? என்னடா கட்டளை இட்டா? காடலை சென்றது நாசமா போனவனை குடிச்சவரா பெருமை சொல்லு மாமா. பாண்டவர்கள் துரியோதனா அதான் நீ அங்கே நான் இங்கே. பேசாத. என் மருமகனாகிய துரியோதனன் என்ன கட்டளை இட்டார்? யார பிள்ளையாகிய பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் தேவியான பாஞ்சாலியோடு இந்திர பிரசங்கத்திலே இன்பமாக இருந்தவர்களே தன் மகனாகிய லக்னகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று பொய்யோலையை எழுதிய இந்திர பிரசங்கத்தில் இருந்த அஸ்னாபுரத்துக்கு அழைத்தீங்க. ஏடா உண்மை என்று நம்பி வந்த பாண்டவர்களே பொய்க்குழி வெட்டினீங்க. ஏடா சூதினால் பகடையாடி நாடு நகர நவனி செங்கோல் ஆனச்சான பண்டு பண்டார் உப்பு சட்டி வரகோடு அத்தனையும் பறிச்சீங்க. பறிச்சு தான் குடிச்சவரை போனீங்களே. உன் வீட்டுல போனவங்களா அவன் வீட்டுல போனவங்களா? அவங்களை நாட்டுல விட்டு இருந்தாலே சுகமா இருந்திருப்பாங்க. பாண்டவர் ஐவராஜாக்களும் 12 வருஷம் வனவாசம் அனுப்புனீங்க. வனத்துக்கு போனாங்க. அவங்க நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு நிலைமையில இருப்பாங்க. அவங்க செத்தாங்கன்னு சொன்னியா நீ கோடி போட்டியா? தாத்தா நான் சொல்றது விலை. நீ எனக்கு என்ன மரம் பேசாத. சம்மந்தி முறை என் பேர பிள்ளைங்களும் எங்க குடும்பத்துல பிறந்தது சம்மந்தி முறை. பாண்டவர் மடிஞ்சதை நீ பாத்தியா? இல்ல அவனுக்கு ஒரு மலம் கோடி தான் நீ போட்டியா? நான் போடல. ஏன்டா வாயில புழு விடும். உன் வாயில மட்டும் விழாது. உன் வார்த்தைய கேக்குறானே இவன் என்னைக்கு பாடையில ஏறுவானோ அவன் தெரியல. அவன் எப்பவுமே செழிப்பா கொடி கொடியா வாழ்ந்து கொடுவாரு எங்க அக்கா பொண்ணு. சரி என்ன சொல்ற? சம்மந்தி விட்டு சாவு காரியத்துக்கு வந்தவன் எங்க கூட விட்டு நீ போன பாடு கிடையாது. தின்றது சோறு எங்களுது, போடுற துணி எங்களுது. ஆனா எங்க வீட்டுக்கு வைக்கிற நெருப்பு எங்களுக்கு. இருந்தாலும் என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் மரணமடைய வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன? பாண்டவர் ஐவராஜாக்களும் தெய்வம்சம் புரிந்தவர்கள். பாண்டவர் ஐவராஜாக்களுக்கு அழிவென்பதே கிடையாது. அப்படி இருந்தோம் பாண்டவர் மடிக்காம நீ சொல்ற சித்தப்பா பிள்ளையாகிய பாண்டவர் மடிந்து விட்டார் என்று அத்தானாகிய ஜெகனி மாமன் சொன்ன உடனே ஆனந்த சந்தோஷம். சந்தோஷப்படக்கூடியவன் நீ கிடையாது. நீ என்னைக்காவது ஒரு நாள் மடிதான் போற. என் பேர பிள்ளையாகிய பாண்டவர் சந்தோஷப்படத்தான் போறாங்க. இது ஒரு நாள் நடக்கும். இருந்தாலும் பாடாண்டாண்ட ஏன் செஞ்சதெல்லாம் செஞ்சு போட்டு நீ நடிக்கிற? அந்த அஸ்தமா தனித்து நீ என்னைக்கு கூட வச்சு அன்னைக்கே நீ கெட்ட. இருந்தாலும் பாண்டவர் ஐவராஜாக்களும் எப்பேற்பட்டவர்கள்? பாண்டவர் ஐவராஜாக்களும் தெய்வம்சம் புரிந்தவர்கள். பாண்டவர்களுக்கு அழிவென்பது கிடையாது. அது மட்டும் கிடையாது. இந்த அண்டமே இடிந்த ஆகாயமே படீர் என்று வெடித்து கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் திசை மாறி மேற்கே முளைத்தாலும் வானத்திலே உனக்கெல்லாம் வரலையப்பா. எங்க பேசி பாட போட்டோம். அவன் தான் பேசுறானா? உனக்கு எங்கடா போது எல்லாமே மாமா என்று எழுப்பு மாமா. துரியோதனா நன்றி கேட்டவன். மகாராஜா பேரப்பிள்ளை ஆகிய பாண்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? ஐவராஜாக்களுக்கு அழிவு என்பது கிடையாது. இந்த அண்டமே இடிந்த ஆகாயமே படீர் என்று வெடித்து கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் திசை மாறி மேற்கே முளைத்தாலும் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்து நெல்லிக்காய் போல உதிர்ந்தாலும் அலை கடலில் உள்ள நீர் அறவே வத்தினாலும் பாண்டவர்களுக்கு அழிவு என்பது கிடையாது. மேன்மை தாங்கிய இடத்திலே பாண்டவர் மறைமுகமாக இருப்பாங்க. நிச்சயம் பாண்டவர் ஒரு நாள் வெளிப்படுவாங்க. இது நிச்சயம் நடக்கும். துரியோதனன் நிச்சயம் மடியிறது உண்மைதான். ஏன்டாடி நாம எத்தனை தான் போதக்காரனுக்கு நம்ம நல்ல வார்த்தையை சொன்னாலும் எந்த போதக்காரன் கேட்கறான்? போதக்காரனுக்கு ஒப்பானவன் இந்த துரியோதனன். மடியக்கூடியவர் பாண்டவர் கிடையாது. பாண்டவர்கள் அழிவே கிடையாது. இல்ல செத்து போயிட்டாங்க. பாண்டவர் கூண்டோடு 8வது எரிவரத்துல கட்டாயம் வந்துட்டான். ஆமா 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 அவன் கிளம்ப பேசு. இப்ப நான் வேணுமா இல்ல கிளம்ப வேணுமா? மாமா நான் சொல்றேன் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க. மாமா இந்த கிளம்ப ஒண்ணு அடிக்கிறான் என்ன அடிக்கிறான் பபன் பையன் அடிக்கிறான். ஆமா 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 இவன் என்ன பண்ணலாம் சொல்லு? என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க எதுவும் செய்யாதீங்க. அந்த ஏதோ ஒன்று பண்ணலாம் இருங்க.
சரி என்ன பண்ணி தெரியுமா இந்த கிளவு பேசுக்கு என்ன கேக்குறது புடிச்சு இந்த கேட்டு ஒரு தள்ளு போடுவா பாருங்க பேச்சு என்ன நீ போறேன்டியா ஆமா நான் போறேன் மாமா போறியா இல்ல போறியா நான் வரணும்னா அவனை போட்டு போ கிளம்ப போச்சு கென்னால கூட ஏத்துக்காது ஆமா 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 நீ நடு விட்டு கொலை ஆமா எங்க அக்கா புள்ள அவனை புடிச்சு தள்ளு போடு பையா நான் வேணும்னா அவனை ஒன்னேவும் அடிக்கிறான் என்னவும் அடிக்கிறான் மாமனையும் அடிக்கிறான் கிளவுல சபையில் வச்சது தப்பு மகாராஜா சபையை விட்டு கல்றா போட்டான் மகாராஜா அடா போகா கிழவன் பேச்சு கிண்ணாரத்துக்கு ஏறாது. துரியோதனன் சொல்றான் ஆமாங்க. தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி நீண்ட வயதாகி போச்சு. ஆமா. கிழவன் பேச்சு கிண்ணாரத்துக்கு ஏறாது. ஆமாங்க. அதனால சபையை விட்டு தள்ளு போட்டுன்றாங்க. கல்றா போட்டா சுத்த மூணி கொண்டாங்க. அடே துரியோதனா, இந்த ராஜ சபையை விட்டு என்னையே தள்ளி என்று சொல்லி இருக்கிறாய். ஆமா. எந்த சபையை விட்டு பாராம ஏடா இந்த நாடு நகர நவனிய செங்கோல ஆணை சேன பண்டு கொண்டார அனைத்தும் எனது. நான் பார்த்து கல்யாணம் செஞ்சதுன்னா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த நாடு முழுக்க எனது. நான் போட்ட பிச்சை இருந்தாலும் இப்பேற்பட்ட தாத்தா சந்திரகுல வம்சத்திலே மூதாதியாக இருக்கக்கூடிய காங்கையனூர் சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி என்று பாராமல் சபையை விட்டு போடான்றே. இது என்னடா நியாயம்? துரியோதனா, அது மட்டும் கிடையாது. இந்த கர்ணன் ஜகனி கூடி தெரியுமா? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய தான கர்ணங்கிறான் நம்ம பக்கம். அந்த கர்ணனை வைத்து பாண்டவரை மடிச்சிடலான்றது ஒரு தைரியம். அது மட்டும் கிடையாது. இந்த அஷ்டமான் சனிய இந்த ஜகுனி இவனும் அவனும் வச்சுதான் நீ பொழைச்சிடலான்ட்டு ஒண்ணு நினைக்கிற. துரியோதனா, நீ கடைசி என்னாக போற? அல்லல் பட்டாளைய போற மன்னா அவனிபூமணி 56 நாடு, 99 தம்பிமார்கள், 11 அக்ரியோனி சேனை. இந்த சேனைகள் எல்லாம் அடிந்து தன்னுடைய தம்பிமார் 99 பேரும் அடிந்து அவான்னு ஒரு நாளைக்கு நீ நான் வாய் அடிச்சு அவதிப்படத்தான் போறேன். இந்த உலகம் பார்க்கத்தான் போகுது. இருந்தாலும் இதை நான் சொன்னா நீ ஏத்துக்கு போறது கிடையாது. பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, நல்லவன கடையாலும் சொல்லாம போனோம். சபையை விட்டு போடான்னு என்ன பிடிச்சி தள்ளிதான் நான் போனோன்றது என்ன? ஏண்டா கெடுவான் கேடு நினைப்பான். கெடக்கூடியவர்கள் பாண்டவர் கிடையாது, கெடக்கூடியவர் கௌரவங்க. கௌரவர் கெடுறதுக்கு காரணம் இந்த அஷ்டமான் சனியம். ஏண்டா இந்த சனியம் ஒரு காலம் நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போனோம். பஞ்ச பாண்டவர்கள் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர்கள் மேன்மை இருந்த இடத்திலே மறைந்து வாழ்வாங்க. என்னைக்குன்னா பாண்டவர்கள் ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படத்தான் போறாங்க. இந்த துரியோதனன் ஒரு நாள் குடிச்சவராக போறதான் போறான். சத்தா சத்தியம் சொல்லாம போயிட்டு பறித்து கொடுத்திருக்கிறேன். கடைசி ராமன் சொல்றாரு செத்து போயிட்டாங்க. ஆனா தாத்தன் சொல்றாரு எங்கேயான மேன்மை காலி இடத்துல இருப்பாங்க. பாண்டவரே அழிவே கிடையாது. தாத்தன் சொல்றதும் பொய், மாமன் சொல்றதும் பொய். நேர விசாரிப்பது நேரா போய் இவதான் பாண்டவரை சொல்லி காரணத்துல பாக்கணும். என்கிற காலு வேற, கை வேற, தலை வேற, நெஞ்சு வேற, அதுதான்
எங்களுக்காக பார்க்கணும். அதனால நான் காணாம போனேன்னா என் பொண்டாடி மாதிரி அலசி நான் காட்டுக்கு போகும்போது இறப்பான் பரப்பான் கத்தி குட்டி கவிப்பாடி ஜோகி செங்குமா யார் வந்தாலும் இந்த ராமா லட்சுமணன் கலைஞ்சு விடுது வச்சுக்காக வந்தாலும் என் மாதிரி ஓடுவாங்க, அந்த தொம்பையை கையை விடுவாங்க, வாரிய போடுவாங்க. அதனால என் மனை மேல அழைத்து பறை சாட்டி விட்டு காணாம போவாங்க. அந்த புறத்தில் என்னுடைய மனை மேல கட்சிக்கிறாங்க.
பாருங்க வரம் வரம் பாலாச்சல்
நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாகணம் முருகன் மஞ்ச நாட்டு பொறுப்பாகிய உள்ளூர் தளத்திலே வாழ்ந்து வளம் கண்ட மாதர்குலம் அங்கையாக வாய்த்த சிக்கியம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை சிக்கியம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வாய்த்த அகோர வீரபத்ர சாமி பேர் காதலோடுக்கு அகோர வீரபத்ர சாமியோ உள்ளூரை சேர்ந்த சிக்கியம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடைக்கும் அதே நலப்பிரபடி நகரத்தை வாழ்ந்து வளம் கண்ட ஆறுயிர் அன்பராக வாய்த்த மாதையர் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அதே மாண்டு பன்மேடந்த கரிசியம்மா பேரில் அவர் காதமுடிக்கு மாண்டு பன்மேடந்த கரிசியம்மா அவர்களோ நலப்பிரபடியை சேர்ந்த மாதையர் வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடைக்கும் செல்வி சுகோதியம் அதே மாதர்குலம் மங்கையாக வாய்த்த செல்வி அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அதே காலம் சென்ற கரிசியம்மையார் பேரில் அவர் காதம் கொடுக்க மாண்டு மண்ணெடுத்த கரிசியம்மையார் அவர்களோ செல்வி அம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அந்தவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடங்கி சுகோதியம் அதே பருவத நிலையை சார்ந்த சித்தி அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அதே அவருடைய தம்பியாக வாய்த்த திமராய பாரஸ்ட் பேரில் அவர் காதம் கொடுக்க காலம் சென்ற திமராய பாரஸ்ட் அவர்களோ சித்தி அம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அந்தவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடங்கி கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை காலம் சென்றார் ரத்னவேல் கவுண்டர் மேல் காதமுடிக்க மாண்டு மண்மேடந்தார் ரத்னவேல் கவுண்டர் அவர்களோ சித்தியம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடக்கி பெருமாள் சாமி ஒரு அடி அண்ணவருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட ஆறுயிர் அன்பராக வாய்த்த சந்தோஷ் அன்னவர் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை காலம் சென்ற கரிசியம்மா பேரில் ஒரு காலம் கொடுக்க அதே மாண்டு மண்மேடந்த கரிசியம்மா அவர்களோ அதே ஆறுயிர் அன்பராக வாய்த்த சந்தோஷ் அன்னவருக்கு வாய்த்து கொடுத்து லட்சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட
எத்தனை பொண்ணுக்கு தம்பி போட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டா அடி காரி முடிச்சு போகுது பாரு தப்பு தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் அப்படி இந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்களா தெரியல எப்பா இப்படி திருப்பி கேமரா கூதியா சின்ன கட்ட வந்தா மரியாதையா பேசணும். அப்படி சின்ன கட்டு போயிடுவாங்க கம்மாளை பத்தி பேசணும் வச்சுக்கா பாரு கம்மாளை பத்தி பேசணும் வச்சுக்கா தொடப்ப பிரிஞ்சு போயிடும். கட்டடிப்பு காலேஜுக்கு போகாத யாரு காலேஜ்ல கட்டடிச்சு 2 பேரும் நம்ம காதல் பண்ணலாம். காதல பண்ணா நல்லா காதல பையாது காதல் என்னடி லவ் பண்ணலாம். தமிழ்ல யார பேர் வச்சுது ஒரு காடு காட்டுக்கு பேரு தமிழா. காட்டுக்கு மேடு படிக்குது எப்படி பார்த்த உடனே ஏன் மச்சான் என்ன இப்படி பார்த்து கொட்டப்படி வச்சு தங்கச்சி வந்து குடிச்சாங்களா
அது மட்டும் கிடையாது. என்ன பாட்டு பாடுற? அந்த பொண்ணு என்ன என்னென்னமோ கேக்குறா. என்னை சுத்தி முத்தியும் பாக்குற, சுண்ணாம்பு வெத்தல கேக்குற. சுத்தி முத்தி பாக்குறவா சுண்டடி பாபா உன்னை பார்த்த உடனே அடி மறி போடுங்க என் மல்லிகை போடு என்ன தின்றான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 5 கோட்டை குடிக்கிறேனோ இல்ல 5 பிரியாணி தின்றானோ. இந்த தெய்வம் போன்ற திருச்சபை ராஜா சபை நாடி வருகிற போது யாரும் மயந்தூரம்மா நாட்டுக்கு சேர்ந்தவர் வந்த உடனே ஒழுங்கா பேச கத்துக்கணும். அப்படி இந்த தெய்வம் போல திருச்சபை கண்ணே நாடி வருகிற போது யாரும் அந்த ஊரம்மா நாட்டுக்கு சேர்ந்தவர் உனக்காக வந்திருக்கிற அப்படின்னு நீ கேட்கணும். ஆமா அது யாரம்மா எந்த ஊரம்மா கேளுப்பா சொல்லு சொல்றேன். எல்லாரும் அடிக்கலாம், இவன் மட்டும் அடக்க முடியாது. அப்படி பான்மதி இருந்தாலும் இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? நான் சொல்றேன் இவங்க சொல்லுவாங்க. ஏமா அப்படி உள்ள நாடு இவங்க எல்லாம் பேசி தப்பு போய் வரலாம் வாசம் இல்ல நீங்க எல்லாம் பேசக்கூடாது முடிங்க அப்புறம் ஆட்ட அடிக்கலாம். நானும் கம்மி உட்காந்துக்கிறியா பேசினே இருங்க. எப்படி பெருசுடா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசர் யாரு? அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அண்ணன் தம்பி விட்டு 99 பேரு. யார